பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் துவங்குவது மரபு. அந்த வகையில் ஆளுநர் உரையுடன் இன்று பேரவை தொடங்குகிறது. இந்த உரையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் வெற்றி செல்வன். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2024-25 ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆளுநர் RN ரவி தன்னுடைய உரையை தமிழக சட்டப்பேரவையில் இன்று வாசிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருடைய உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு வாசிக்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அலுவலாய்வு குழு கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பாக முடிவு செய்யப்பட இருக்கிறது. வருகிற 19ஆம் தேதி 2024-25 ஆண்டிற்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. முன்னதாக இன்று ஆளுநர் உரையுடன் துவங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான தமிழக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பேரவையில் தெரிவிக்க இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடைபெறுகிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மிகப்பெரிய பிரச்சனையை நாள்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அது தொடர்பான பிரச்சனைகள், அதோடு மட்டுமில்லாமல் முதல்வருடைய வெளிநாடு பயணம், முதலீடுகளை ஈர்த்தல் தொடர்பான பல்வேறு விவரங்களை எதிர்க்கட்சிகள் தமிழக சட்டப்பேரவையில் எழுப்ப திட்டமிட்டிருக்கின்றனர். ராஜ்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் வெற்றி. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.